ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. 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 நான் தான் ஓம்காரம். அப்பொழுது பகல் என்பது இல்லை, இரவு என்பது இல்லை, ஆகாயம் இல்லை, பூமி இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, உயரம் இல்லை, ஆழம் இல்லை. இது காலமும் பூமண்டலமும் தோன்றுவதற்கு முன்னால் நிகழ்ந்தது. அப்பொழுது ஒரு சூன்யம் மட்டுமே இருந்தது. அதில் ஒளியும் இருளும் இல்லை. அந்த சூன்யத்திற்கு ஒரு நிறமும் இல்லை. ஏனென்றால் நிறங்கள் பல காலத்திற்கு பிறகே தோன்றின. நான் அந்த சூன்யத்தை பற்றி எப்படி உங்களுக்கு விளக்கம் கூறுவேன்? அதை விளக்க வார்த்தைகள் தேவை. நான் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பு தோன்றியதை பற்றி கூறுகிறேன். அப்பொழுது எதுவுமே இருக்கவில்லை. எதுவுமே இருக்கவில்லை. ஒரே ஒரு ஸ்வரம் மட்டும் இருந்தது. அது தனிமையில் ஒலித்துக் கொண்டிருந்தது. தனிமை. அதற்கு ஒரு நிறம் இல்லை, உருவம் இல்லை. அதை பற்றி யோசிப்பது என்பதே இயலாது. ஏனென்றால் யோசித்தலுக்கும் ஒரு எல்லை உண்டு. அது காலத்தோடு இணைந்தது. இந்த சராசரத்தின் எல்லையை தாண்டி யோசிக்க இயலாது. ஆகையால் இந்த மனித சமுதாயம் நன்றாக அமர்ந்து யோசிக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு மனமென்ற காதுகளை திறந்து கேட்க வேண்டும். நான் தான் ஆதி நாயகன். ஆதி ஸ்வரம் நான். ஆதி ஒலி நான். நான் சர்வசக்தி பொருந்திய சர்வேஸ்வரனின் பிரதி. மகேஸ்வரனே படைப்பை ஏற்படுத்தியவன். ஆதிதேவன் சர்வசக்தி கொண்ட மகேஸ்வரன் சதாசிவனின் உண்மையான வடிவம் அற்புதமானது. அந்த வடிவத்தை நான் வணங்குகிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. யாம் மூலத்தின் மூலாதாரம். சர்வசக்தி கொண்டவனே, மகேசன் சதாசிவனே, என் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதிசக்தி நாயகி, நான் உன்னை படைக்கவில்லை. நான் உனது படைப்பாளியும் அல்ல. நாம் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து இருப்பவர்கள். நீ எனக்குள் உள்ளாய், நான் உனக்குள். நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது. ஆகையால் நான் உன்னை வணங்குகிறேன். சர்வசக்தி மானே,
ஆம், சக்திமான் தான். நான் சக்திமானாக இருப்பதற்கு காரணமே நீதான். நீ இல்லாவிட்டால் நான் எவ்வாறு சக்திமானாக இருக்க முடியும்? இதன் அர்த்தமானது நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் நீயும் இல்லை. இந்த முடியும் முடியாததற்கு இடைப்பட்டது என்ன? முடியும் முடியாததற்கு இடையில் உள்ளது நடக்கப் போவது. ஓம் என்னும் சொல்லின் ஸ்வரத்தில் உள்ளது. சர்வசக்தி மானே, ஒன்று கூறுங்கள், நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏனெனில் அவதரித்து விட்டதால் நமது கடமையை செய்ய வேண்டும். அப்படி என்றால் கடமை என்பதற்கு விளக்கம் வேண்டும். கடமை என்றால் அதன் முடிவு ஆனந்தமாகும். அப்படி என்றால் ஆனந்தம் என்பதென்ன? எல்லாவற்றையும் படைக்க வேண்டும். சுகம், துக்கம், ஆனந்தம், பிரகாசம், இருள், பிறப்பு, இறப்பு, இந்த சூன்யத்தை நிரப்ப வேண்டும். வாருங்கள், படைத்தலை நாம் ஆரம்பித்து வைக்கலாம். ஆரம்பமா? அதாவது இல்லாததை இருப்பதாக்குவதுதான் ஆரம்பம். சக்திமானே, அப்படி என்றால் இன்னொரு வார்த்தையையும் படைப்போம். ஆரம்பம் தனியாக இருக்கக்கூடாது. ஆரம்பம், அத்துடன் முடிவு. இந்த புதிய வார்த்தையான முடிவின் பொருள் என்ன? முடிவின் பொருளை ஆரம்பம் படைக்கும். சர்வசக்திமானே, ஆரம்பம் என்ற செயலை ஆரம்பிப்போம். அதன் மூலம் நான் முடிவின் பொருளை உணர்வேன். வாருங்கள், படைப்பை ஆரம்பிக்கலாம். யாம் மூலத்தின் மூலாதாரம். இவ்வாறு பறந்து விரிந்து கடந்த சூன்யத்தை நிரப்ப தேவாதி தேவன் மகேசனும் அன்னை சக்தியும் ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, பூமி, நட்சத்திரம் மற்றும் கிரகங்களை படைத்தனர். அதன் பிறகு இவர்கள் படைத்த அந்த ஆனந்தமயமான படைப்புகளை ஒரு நிலையில் வைக்கவும், படைப்புகளுக்கு நலன்களை கொடுக்கும் குணங்களை படைக்கவும் முதலில் 6 ராகங்களான பைரவ், ஸ்ரீ, பசந்த், மேக், மல்ஹார் மற்றும் நட் நாராயண் ராகங்களை ஏற்படுத்தினர். இதன் பிறகு சர்வேஸ்வரனும் ஆதிசக்தியும் முதல் நாட்டியத்தை துவக்கினர். தமது படைப்புகளை ஒரு நிலையில் வைத்து அதற்கு ஒரு சக்தி கொடுத்தனர்.
ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாம் யார்? நம்மை படைத்தவர் யார்? இதைத்தான் நானும் கேட்கிறேன். நாம் யார்? நாம் எவ்வாறு படைக்கப்பட்டோம்? நம்மை படைத்தவர் யார்? நமது செயல் என்ன? பொருள் என்ன? எனது மனத்திலும் இதே கேள்விதான். நமது செயல் மற்றும் கடமை என்ன? எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் 4 கரங்கள் கொண்ட ஸ்ரீ விஷ்ணுவே, தாமரையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பிரம்மாவே, நீங்கள் இருவரும் சதாசிவனான என்னுள் இருந்து பிறந்துள்ளீர்கள். யாமே உங்களை படைத்தோம். உங்கள் மற்ற கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வேண்டுமெனில் இந்த ஜோதியின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள். இந்த ஜோதிக்குள் செல்லுங்கள். எனது உருவத்தை கண்டுபிடியுங்கள். தாங்கள் சர்வசக்திமானான மகேசன் சதாசிவன் அல்லவா? இந்த ஜோதி வடிவம் உங்களது வடிவமா? இதற்குள் சென்று ஆரம்பத்தையும் முடிவையும் காண்போம். நிச்சயம் காண்போம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, தாங்கள் இந்த ஜோதி வடிவத்தின் முடிவை காண செல்லுங்கள். சரி பிரம்மதேவா, தாங்கள் ஆரம்பத்தை காணச் செல்லுங்கள். நிச்சயமாக, நிச்சயமாக ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே.
சர்வ சக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனின் முடியையும் திருவடியையும் தேடி பிரம்மனும் விஷ்ணுவும் ஜோதியினுள் சென்றனர். அவர்களின் யாத்திரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனிடையில் கால சக்கரம் சுழன்று கொண்டே வந்தது. பல யுகங்கள் சென்றன. ஆயினும் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் சர்வசக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனின் ஆதியையும் அந்தத்தையும் காண முடியவில்லை. ஜலம், பூமி, ஆகாயம், அண்ட சராச்சரம் எங்கு சென்றாலும் அதே அந்த மகேசன் சதாசிவனின் ஜோதி வடிவம் பிரம்மாண்டமாக தெரிகிறது. அதன் ஆரம்பத்தை காண்பது நடவாது, கண்டிப்பாக நடவாது. கடைசியில் பிரம்மாவும் விஷ்ணுவும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சந்தித்துக் கொண்டனர். பிரம்மதேவா, என்ன தோன்றுகிறது என்றால் சர்வசக்திமான் மகேசன் சதாசிவன் ஆதியும் அந்தமும் அற்றவன். அப்படியான நாம் தேடுவதை விட்டுவிட்டு சர்வசக்திமானான மகேசன் ஸ்ரீ சதாசிவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி வடிவான சதாசிவனே, உங்களது ஜோதி வடிவம் அற்புதமானது. ஆதியையும் அந்தத்தையும் எங்களால் காண முடியவில்லை. ஜோதி வடிவமான சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, தங்களுடைய உருவத்தை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். ஸ்ரீ பிரம்மாவே, ஸ்ரீஹரி விஷ்ணுவே, எம்மால் படைக்கப்பட்ட நீங்கள் இருவருமே என் ஜோதிமயமான உருவத்தை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. என் ஜோதியினுள் சென்றும் தங்கள் மனத்தில் உள்ள இருள் இன்னும் விலகவில்லை. இந்த இருளை போக்குவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சதாசிவனே? இந்த அறியாமை என்ற இருளை போக்க உபாயம் ஒன்று கூறுங்கள் சதாசிவனே. என்னுடைய ரூபத்தை காண நீங்கள் இருவரும் பெரும் தியானம் செய்து தவமிருங்கள். இதுதான் என்னை காண சிறந்த வழி. தங்கள் ஆணை. சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, நாங்கள் தவம் செய்து தங்களை காண்போம். கண்டிப்பாக சதாசிவனே, நாங்கள் இதை செய்வோம். தவம் செய்தால் தங்களின் பார்வை பலப்படும். அப்பொழுது நான் உங்கள் முன் தோன்றி உங்களுக்கு சிறந்த வழி காட்டுவேன். இனி இருவரும் தவம் செய்ய துவங்குங்கள்.